நம்மை மீட்க வந்த இயேசு இரட்சகரை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவாலே உலகத்திற்கு இரட்சிப்பு. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து சுற்றி திரிந்த போது அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அதிகமாயிருந்தது. அது அவர்களை தீண்டிய போது அவர்கள் மரணம் அடையாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்வை மோசேயிடம் சொல்லியிருந்தார். ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கோலின் மேல் அடித்து உயர்த்தி வைக்கப்பட்டால் அதை நோக்கி பார்க்கும் யாவரும் பிழைப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அதன்படியே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்த போது அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். விஷத்தினால் அவர்கள் மரணத்திலிருந்து தப்பித்தார்கள். இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலும் சாபத்திலும் வேதனையிலும் தோல்வியிலும் நாம் மரித்து போய்விடாதபடிக்கு சிலுவையில் அறைந்த அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற இந்த வார்த்தையை நமக்குள்ளே வைத்து அவரையே நோக்கி பார்ப்போம். நாம் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது. அந்த தவறை சுட்டி காட்டி நம்மை ஒதுக்குவதற்கு குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை மன்னித்து நாம் இருக்கிற பிரகாரமாகவே நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய எல்லா பாவம் சாபங்களிலிருந்து விடுவிக்கிறார். நாம் மனம் மாறும்போது அவர் நம்மை அவரிடமாய் சேர்த்து கொள்கிறார். நாம் செய்தவைகளை மனிதர்கள் மறக்காமல் மனதில் வைத்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுண்டு. சில நேரங்களில் நம்மை சொல்லி காட்டி துன்பப்படுத்துவதுண்டு. ஆனால் இயேசு மட்டும்தான் அவர் என்னவாக நாம் வாழ வேண்டுமென்று உண்டாக்கினாரோ அப்படியே நம்மை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே நம்மை அழைக்கின்றார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக ராஜாக்களாக அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்க்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவரையே அனுப்பினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.